வீட்டுக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். இந்த சைட் போகிற அந்த வழியில் வந்து அழகான இயற்கை காட்சியெல்லாம் இருக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது. அதாவது உங்களுக்கும் நான் இதை காமிக்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. அந்த பக்கம் திருமல், அந்த புகை போகிற அந்த புனல், அப்புறம் அதுக்கப்புறம் ஆறு, அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. செடி கொடிகள், மரங்கள், வீடுகள்லாம் நிறையா இருக்குது. அந்த ஏரியா தாண்டினா, வீடெல்லாம் இருக்கிற இடத்த விட்டு தாண்டினா அதுக்கப்புறம் வந்து ஒரு பாலம், மேட்டூர் திருமல் பாலம். திருமல் பாலம் அந்த 4 ரோடு வரப்போகுது. 4 ரோடு வந்தோடனே அதை தாண்டி போகும்போது 4 ரோடு வந்துருச்சு. 4 ரோடு வந்துருச்சு. திருமல் பாலம் வருது. திருமல் பாலத்துக்கு மேலே போனால் இடம் ஸ்டாப்பிங் நிற்கிது. அந்த இடத்துல நிற்கிது. இது 4 ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாப்பிங் பேர் 4 ரோடுன்னு சொல்லுவாங்க. பஸ் கிளம்புது. பஸ் கிளம்பிகிட்டே இருக்குது. இப்போ திருமல் பாலம் வரப்போகுது. ஒரே ஒரு நிமிஷம். பாலத்து வழியாக போனால் அந்த மேட்டூர் டேம் தண்ணி போகிற வழி, பவானி கூடுதுறை வரைக்கும் போகுது இந்த தண்ணி. மழை பாலத்தில் போயிட்டே இருக்கும். பாலத்தில் போயிட்டே இருக்கும். பாருங்கள், அந்த மலையெல்லாம் தெரியுது. இந்த பக்கம் தான் தெர்மல் இருக்குது, அனல் மின்சாரம். அப்புறம் அந்த இயற்கை அழகு தெரியும். மலை, இந்த கடைங்க, மரம், ஒரு பாதை, மலை. இந்த கடை எங்கள் வீடு பக்கமாக திரும்பிடுச்சு. கார்னரில் திரும்பியாச்சு. இதுக்கு மேலே அந்த மரம், செடி கொடிகள், இந்த சைடெல்லாம் தென்னை மரம். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் காடெல்லாம் ஓட்டி கொஞ்சம் கொஞ்சம் பயிரெலாம் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் அந்த கொஞ்சம் இதெல்லாம் மரம், செடி கொடிகள்லாம் நிறையா அடர்த்தியாக இருக்குது. ஒரு சில இடங்களில் அவங்க மூதாதையர்கள்லாம் சமாதி கட்டி அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. இதில் எல்லாம் காட்டில் பாருங்கள், எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதில் ஏதோ போட்டிருக்காங்க, பருத்தி போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க, பயிர் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்தாச்சு. பருத்தி போட்டிருக்காங்க. 2 கார்னர் திரும்பியாச்சு.